குரூசின் மேல் காண்கிற தாரிவர், குரூசின் மேல் காண்கிற தாரிவர், பிராணநாதர் என் பேர்க்காய் சாகின்றார், பிராணநாதர் என் பேர்க்காய் சாகின்றார். மதியான வேளையில் எங்களோட பேசுங்க, அடியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, (2017) குறித்த அநேக காரியங்களை நான் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கும் பொழுது கர்த்தர் சில காரியத்தை சொன்னார். இது இட்ஸ் இயர் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன், நம்மை திசை திருப்புகிற ஒரு வருஷமாக இருக்கும். 2017 is going to be a year of distraction. நல்ல கவனமா இருந்து. ஆகையினாலே because it's going to be a year of distraction, நாம் மிகவும் எச்சரிப்போடு கூட வாழ வேண்டிய ஒரு வருஷம். என் மனதில் the world is distracting you. I am not worried about the world. Your Prime Minister Modi is distracting you by so many acts of his. அநேக காரியங்களை கொண்டு வந்து உங்களுடைய he is trying to உங்களுடைய போக்கஸை மாற்ற விடுறதுக்கு இந்த உலகம் அநேக காரியங்களை செய்து கொண்டு. I am not just worried about it. உலகம் அதை உன்னை திசை திருப்பத்தான், தாங்கள் அதிலிருந்து சில நன்மைகளை பெற்றுக்கொள்ள திசை திருப்ப வைக்கும். அதுக்கு எதிர்த்து நான் பேச விரும்பவில்லை. ஆனால் கிறிஸ்தவர்களுக்குள்ளே விசுவாசிகளை, கர்த்தருடைய பிள்ளைகளை திசை திருப்புற மாதிரி கிறிஸ்தவர்களே செயல்படுகிறார்கள். இதை சொன்னா நான் யாரையோ திட்டுறேன்னு நீங்க நினைக்காதீங்க. எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஊழியம் செய்கிறேன், நான் டிராக்ஸ் கொடுக்கிறேன் என்று வெள்ளிக்கிழமை சாட்சி சொன்னாங்க. நிறைய பேர் இந்த இடத்துல சாட்சி சொன்னாங்க. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன் என்று எல்லாரும் சாட்சி சொல்றாங்க. நல்ல உண்மைதான், எல்லாரும் சாட்சிகள் சொல்லுகிறாங்க. ஆனால் அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர்கள் திசை திருப்பப்படுகிறதை அவர்கள் கவனியாமல் இருக்கிறாங்க. எப்படி திசை திருப்பப்படுகிறாங்கன்னா, பொங்கல் தமிழர் திருநாள், அதை எல்லாரும் என்ன பண்ணலாம்? ஆமா தானே, கொண்டாடலாமோ? பொங்கல் திருநாள் என்று ஆல்டர்லாம் கரும்பு வச்சு டெக்கரேட் பண்ணி பொங்கல் பொங்கி சாப்பிட்டு மகிழ்ந்திருக்கிற சபையுள்ள பட்டணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அங்கு 2 பேர் பேசிக் கொண்டார்களாம். ஏன்னா ஒரு கில்ட் ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும் இல்ல. அப்ப 2 பேர் பேசிக்கிட்டாங்கன்னா, ஆலயத்துல எல்லாம் பொங்கல் திருநாள் கொண்டாடலாமா? அப்ப இன்னொரு அம்மா சொல்றாங்களாம், பெரிய ஊழியக்காரனே, பொங்கல் திருநாள் கொண்டாடுவது தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கிற. அப்போ இந்த கிறிஸ்தவர்களை திசை திருப்பினது யாரு? மோடி இல்ல சார், சசிகலா இல்ல சார், ஓபிஎஸ் இல்ல சார், நம்ம கிறிஸ்தவர்களே தான் திசை திருப்புகிறார்கள். எனக்கு அன்புக்குரியவர்களே, நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள். நம்மை திசை திருப்புகிறவர்கள் அநேகம் நம்மை
மனைவி சென்ற வெள்ளிக்கிழமை அவள் ஒரு சின்ன காரியத்தை சொன்னாள். விசுவாசத்தை துவக்கிறோரும் முடிக்கிறோருமாகிய ஆண்டவரையே நோக்கிக் கொண்டு நாம் ஓடணுமா? People are trying to defocus you. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அந்த போக்கஸ திருப்பி விடுவதற்கு பிசாசு எத்தனை செய்தா பரவாயில்ல. அவனை இயேசு நாட்டில் போடான்னு துரத்துன்னு ஓடி போயிடுவான். கிறிஸ்தவர்களே திசை திருப்புறார்களே. அப்படி என்றால் மிகவும் ஜாக்கிரதை. யூ ஷுட் பி என்கிராஃப்டட் இன் தி வேர்ட் ஆஃப் காட். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர்கள் சொல்கிற காரணம் அது ஹார்வெஸ்ட். லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை சொல்லி அந்த ஊழியக்காரன் அதை சரிப்படுத்துகிறார். எல்லாம் சரின்னு என்று சொல்லுகிறார். ஆனால் அவரிடத்திலே ஒரே ஒரு கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன். இந்த பொங்கல் கொண்டாடுகிற ஜனங்கள் வீட்டுக்குள்ளே பொங்கல் வைக்கிறாங்களா, வெளியே வைக்கிறாங்களா? வெளியே தான் வைப்பாங்க, முத்தத்துல தான் வைப்பாங்க. எதுக்கு முத்தத்துல வைக்கிறாங்க? உனக்கு தெரியுது, அந்த ஊழியக்காரனுக்கு தெரியலையா? அப்போ யாருக்கு இந்த பொங்கல் செய்து படைக்கிறாங்க? அதே ஊழியக்காரன் இன்னும் சொல்லுவான், அவர் தான் என்ன சூரியன், ஆண்டவர் நீதியின் சூரியன் என்று சொல்லி உங்களை இன்னும் திசை திருப்ப முடியும். அதனால சூரியனை கும்பிடுறது தப்பு இல்லை. ஏன்னா அது வந்து ஆண்டவரே நீதியின் சூரியன் சொல்லுவாங்க. இந்த இதுக்கு தயவு செய்து நீங்க இதுல எல்லாம் ஏமாந்துடாதீங்க. தே ஆர் ட்ரைங் டு உன்னுடைய நோக்கத்தை, உன்னுடைய பார்வையை திசை திருப்புவதற்கு அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் அதுல எதிலையும் நீ உன்னுடைய மனம் சாய்ந்து விடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமே. ஆகையினால இந்த வருஷம் மிகவும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டிய வருஷம். கிறிஸ்தவ பிள்ளைகள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை வைத்துதான் நான் பேச வேண்டும் என்று நான் விரும்பினேன். இந்த வருஷத்துக்கு மூஞ்சி கொஞ்சம் தள்ளி வா, என் மூஞ்ச பார்க்கலாம், இப்படி திருப்பி பார்க்கிறேன். சரி இருக்கட்டும். இந்த வருஷத்திற்கென்று ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தேன். எகிப்தியருடைய கண்களிலே தயவு கிடைக்கப்படும். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். நீங்கள் வெறுமையாய் போவதில்லை, அது சத்தியம், அது உண்மை. அந்த வசனத்தை வைத்துதான் கர்த்தர் இந்த பிள்ளைகளை நம்ம வழி நடத்த போகிறார். அல்லேலூயா சொல்லுவோமே. இந்த புதிய வருஷத்திலே நமக்கு எல்லா இடத்திலிருந்து தயவு கிடைக்கும். கர்த்தர் நம்மை வெறுமையாய் அனுப்புவதில்லை, நாம் நிறைவாய்த்தான் இந்த வருஷத்தை முடிக்க போகிறோம். கரத்தட்டி ஆண்டவருக்கு நம்முடைய முடிவு நிறைவாய்த்தான் இருக்கும், இந்த வருஷத்தின் முடிவு. ஆகையினாலே இந்த வார்த்தை சத்தியம். ஆனால் அந்த நிறைவாய் முடிக்க வேண்டும் என்றால் அதற்கு அந்த பேசும்பொழுது நான் சொன்னேன், பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படணும் என்று சொன்னேன். சென்ற வெள்ளிக்கிழமை பேசும்பொழுது இன்னொரு வாக்குத்தத்தத்தை வைத்து நான் பேசினேன். எகிப்தியருடைய கண்களில் உனக்கு தயவு கிடைக்க வேண்டும் என்றால் நீ வெறுமையாய் போகாமல் நிறைவுள்ளவளாய் இந்த வருஷத்தை ஆரம்பித்து முடிக்க வேண்டும் என்றால் 107ஆம் சங்கீதம் 24வது வசனத்தை வைத்து நான் சில காரியங்களை நான் பேசினேன். இந்த வருஷத்திலே எகிப்தியருடைய கண்களிலே தயவு கிடைத்த இந்த பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்குமாம்? கர்த்தருடைய கிரியையை காண்பார்களாம். அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கிரியையை காண்பார்கள். ஆனால் கர்த்தரோடு கூட இன்னும் ஆழத்திலே நடக்கிறவர்கள் அதிசயத்தையும் காண்பார்கள். அல்லேலூயா. எல்லாரும் அதிசயத்தை பார்க்க முடியாது. அநேக கர்த்தருடைய கிரியையை காண்பார்கள். ஆனால் அவரோடு கூட நான் ஆழத்திற்கு நடந்து போவேன், வசனத்தினுடைய ஆழத்துக்கு நான் நடந்து போவேன் என்றார். கர்த்தரோடு கூட நடந்து செல்வேன் என்றார். அதிசயங்களை காணப்படுவாராம் என்று நான் பேசினேன். இன்றைக்கும் ஒரு வாக்குத்தத்தத்தை தான் கர்த்தர் கொடுத்தார். அது என்ன வாக்குத்தத்தம்?
ஆனால் அதை வைத்து நான் பேச போகிறதில்லை. அந்த வாக்குத்தத்தை சொல்லிட்டு நான் கடந்து போகட்டும். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனம் அங்கு சொல்லுகிறது, காற்றையும் காண மாட்டீங்க, மழையையும் காண மாட்டீங்க, ஆனால் பள்ளத்தாக்குகளை நான் தண்ணீரால் நிரப்புவேன். எகிப்தியருடைய கண்களிலே தயவு கிடைக்கிறவர்களுக்கு, வெறுமையாய் போகாதவர்களுக்கு ஆண்டவர் காற்றும் மழையும் மேகமும் இல்லாத நேரத்திலும் கூட கர்த்தர் உங்களுக்கு தண்ணீரை கொடுப்பாராம். அல்லேலூயா சொல்லும். அந்த வசனத்தை நல்லா கவனித்து வாசித்து பாருங்க. இங்கு ஜனங்கள் யுத்தத்திற்கென்று புறப்பட்டு பாலைவனத்திலே அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை. அவர் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, மிருகங்களும் குடிக்க தண்ணீர் இல்லை. அங்க வேத வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அப்பொழுது ஆண்டவரிடத்திலிருந்து அவர்கள் முறையிட போகிறார்கள். தீர்க்கதரிசியின் இடத்திலே போகிறார்கள். அந்த தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்லுகிறான். அதை கவனமாய் கேளுங்க. முந்தின வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்காலை வெட்டுங்கள். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? He wants you to do an impossible thing. உன்னால் செய்ய முடியாத, செய்ய நினைக்காத, செய்ய விரும்பாத காரியத்தை அவர் நீ செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு அடி எடுத்து அந்த ஜனங்கள் வைக்க முடியாது. ஏனென்றால் குடிக்க தண்ணீர் இல்லை. அவர்கள் யுத்தம் செய்ய போக முடியாது. ஆனால் இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறான், மண்வெட்டியை எடுத்து பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்காலை வெட்டுங்கள். இஸ் இட் பாசிபிள் ஃபார் தேம்? இது அவர்களால் முடியுமா? சரி, மண்வெட்டியை எடுக்கிறான், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலாம். மண்வெட்டியை எடுத்து தோன்றதுக்கு அவன் கொஞ்சம் தண்ணி குடிக்கணுமா இல்லையா? இல்லையேங்க. தண்ணி குடிச்சாதானே மண்வெட்டியை எடுத்து வெட்ட முடியும். அது அந்த தீர்க்கதரிசி சொல்றான், பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்காலை வெட்டுங்க என்று சொல்லுகிறார். But they were doing an impossible task. அவர்கள் விரும்பாத, அவர்கள் செய்ய முடியாத, செய்யக்கூடாத காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். அவர்கள் செய்து முடித்த பொழுது அவர்கள் காற்றும் இல்லை, அங்கு மழையும் இல்லை, மேகமும் இல்லை. ஆனால் கர்த்தர் ஏதோம் தேசத்திலிருந்து தண்ணீரை புறப்பட்டு வர செய்தார். கரந்தட்டி ஆண்டவர். ஆகையினால இந்த வருஷத்திலே கர்த்தர், நீ வெறுமையாய் நீ போகாதபடிக்கு நிறைவுள்ளவளாய் நீ வாழ வேண்டும் என்றால், ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆலோசனை, நீ செய்ய விரும்பாத காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். செய்ய முடியாது என்று நினைக்கிறதை அவர் நீ செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். நல்ல கவனிங்க. It is easy for me, so I am doing it. Sunday is a holiday for me, so I come to the church. It's very convenient. ஆனா சண்டே லீவ் இல்லாத அரபு நாட்டில் என்ன பண்றாங்க? They somehow try to come on a Sunday evening service. ஏதாவது இல்லைன்னா மார்னிங் சர்வீஸ், இல்லைன்னா ஈவினிங் சர்வீஸ், இல்லைன்னா நைட்ல ஏதாவது நடக்குது, எப்படியாவது வந்துடுறாங்க. என கண்புக்குரியவர்களே, கர்த்தரிடத்திலே நீங்கள் நன்மையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை, you should be able to do an impossible thing, a thing which you normally do not want to do in your life. அதை நீ செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். என கண்புக்குரியவர்களே, ஆகையினாலே இந்த வாக்குத்தத்தத்தை நான் பேச விரும்பல. ஒரு சம்பவத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். அதாவது, நம்முடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு, சபிக்கப்பட்ட பூமியிலிருந்து நன்மையை நான் பெற்றுக் கொள்வதற்கு, அல்லேலூயா சொல்லுவோமா, கர்த்தர் நன்மையானவைகளை தருவார் என்று வேதம் சொல்கிறது. இந்த பூமியும் தன் பலனை தரும் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தரிடத்திலே நன்மையானவைகளை நான் பெற்றுக் கொள்வதற்கும், நான் வசித்துக் கொண்டிருக்கிற இந்த சபிக்கப்பட்ட பூமியிலிருந்து நான் நன்மையானவைகளை பெற்றுக் கொள்வதற்கும் நாம் இந்த வருஷத்திலே செய்ய வேண்டிய
ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமானது. நான் நிறைவுள்ளவளாய் இந்த வருஷத்தை முடிக்கணும், நான் குறைவுள்ளவளாய் நான் இருக்கக்கூடாது என்று நினைக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும், இன்றைக்கு நான் நிறைவுள்ளவளாய் போவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு சில காரியத்தை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த காரியத்தை நீங்கள் செய்யாத வரைக்கும் நீங்கள் குறைவுள்ளவர்களாய்த்தான் இருப்பீங்க. நான் திருப்பி திருப்பி அதை நான் சொல்ல விரும்புகிறேன். நிறைவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் தான் ஆசை. அல்லேலூயா சொல்லுவோமா? யோசேப்பு அவன் மூச்சு விடுகிற நாள் வரைக்கும் அவன் நிறைவுள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அவனை சார்ந்தவர்களும் நிறைவுள்ளவர்களாய்த்தான் இருந்தார்கள். யோசேப்பு உயிரோடு கூட இருக்கிற நாள் வரைக்கும். அப்படித்தான் நான் வாழ விரும்புகிறேன், அப்படித்தான் நீங்கள் வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நிறைவுள்ளவர்களாய் இந்த வருஷத்தை முடிக்க வேண்டும் என்றால் ஒரு சில ஆலோசனைகளை நீங்கள் கடைப்பற்றிதான் ஆக வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன் அதை சொல்கிறேன் என்றால், இந்த இடத்துல நீங்கள் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் எனக்கு நன்றாய் தெரியும். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் தான் இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிறீங்க. கர்த்தருக்கு பிரியமானதை தான் நான் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தான் இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? கர்த்தருடைய சத்தியத்தின்படி நடக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தான் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்திருக்க முடியும். இல்லைன்னா என் தங்கச்சி மகளுக்கு மறுபடி நின்று ஓடி போயிருப்பீங்க. நல்ல கவனிங்க பிரியமானவர்கள், அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. சவுல் என்கிற ஒரு வாலிபனும் அப்படியே தான் நினைத்துக் கொண்டிருக்கிறான். என்னன்னா, அவன் பரிசேயன். அவன் வாரம் 2 முறை உபாசிக்கிறவன், சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் கொடுக்கிறவன், கர்த்தருடைய வேதத்தை கமாலியல் பாதத்திலே அமர்ந்து கேட்டு கற்றுக்கொண்டவன். அப்படிப்பட்ட மனுஷன் தான் அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான், நான் செய்கிறதெல்லாம் சரி. அப்படிதான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாட்சி சொன்னாங்க. நாங்க செய்யறதெல்லாம் சரி, நாங்க ஊழியம் தானே செய்யறோம், நாங்க ஜெபிக்க தானே செய்யறோம். அப்படி என்று சொன்னவர்கள் தான் இந்த இடத்துக்கு வர்றீங்க. ஆனா பொங்கல் வைக்கும் போது அங்க போகும்போது நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, அப்படிப்பட்டவனை தான் நான் இது வேடிக்கையாக சொல்றேன். I am not condemning any person. I am nobody to condemn anyone. நான் கண்டித்து உணர்த்துவேன். There is a lot of difference between condemning and reproving, correcting. கண்டித்து உணர்த்துவேன். எனக்கு நியாயம் தீர்க்க நான் யார் சார்? I cannot judge a person, I cannot condemn a person. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் வரும்பொழுது நீ அதை பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால நான் கண்டித்துதான் உணர்த்துவேன் ஒழிய, உங்களுடைய ஆத்மா விலையேற பெற்றது என்று எனக்கு நல்ல தெரியும். கர்த்தருடைய பார்வையில அது விலையேற பெற்றது என்று எனக்கு நன்றாய் தெரியும். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆகையினாலே இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தான் சவுல் என்கிற ஒரு வாலிபன் நான் நினைக்கிறது தான் சரி என்று சொல்லிக்கொண்டு நடக்கிறவன் தான். அவனை கர்த்தர் தமஸ்குவின் பாதையிலே எதிர்கொண்டு சந்திக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல கவனிங்க பாருங்க. இப்படிப்பட்ட அமர்ந்திருக்கிற உங்களை தான் கர்த்தர் எதிர்கொண்டு சந்திக்க விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் அவனை எதிர்கொண்டு சந்திக்கிறார். டு மேக் இட் ஷார்ட், எதிர்கொண்டு சந்திக்கும் பொழுது சவுல் ஒரு வார்த்தையை ஆண்டவரிடத்தில் சொல்கிறான். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். எல்லாம் நான் செய்கிறதெல்லாம் சரி என்று நினைத்து நடக்கிறவன். இப்பொழுது ஆண்டவர் அவனை எதிர்கொண்டு அவனை சந்தித்த பொழுது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கு? ஊழியம் செய்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆலயத்துக்கு போறேன், நான் ஆண்டவருக்கு வைராக்கியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களைத்தான்
கர்த்தர் எதிர்கொண்டு சந்திக்க விரும்புகிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நான் பொங்கல் கொண்டாடுகிற இந்த கிறிஸ்தவர்களை தான் கர்த்தர் சந்திக்க விரும்புகிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு. ஆனால் அவன் எதிர்கொண்டு கர்த்தர் சந்தித்த பொழுது அவனுடைய மனநிலைமையை பாருங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்ய? 2017 is going to be a year of humility. Hallelujah, சொல்லுமா. Humility is going, your humility is going to bring your success in your life. Hallelujah, சொல்லுமா. தாழ்மை. கர்த்தரிடத்துல அவன் சொல்லுவான், ஆண்டவரே, நான் என்ன நான் தான் எல்லாம் நான் கர்த்தருக்காக தானே எல்லாம் செய்றேன், கர்த்தருக்காக தான் நான் வைராக்கியமா இருக்கிறேன். அப்படி என்று நினைத்தவன் எதிர்கொண்டு கர்த்தர் அவனை சந்திக்கும் பொழுது, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? இந்த திசை திருப்புகிற வருஷத்திலே நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. It's going to be a year of distraction. நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். உன்னை திசை திருப்புகிற வருஷம். ஆகையினால் நான் எச்சரிப்போடு கூட வாழ வேண்டிய வருஷம் என்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆகையினாலே when I take every step I should ask what do you want me to do என்று நீங்க கேட்கணும். அல்லேலூயா சொல்லுமா. அப்படி கேட்பதற்கு உன்னிடத்திலே ஒரு தாழ்மை வேண்டும். தாழ்மை இல்லைன்னா நீ கேட்க முடியாது. நான் செய்கிறது சரி என்று சொல்லி தான் தோன்றி தரமாய் நீ போய்கொண்டேதான் இருப்பாய். எனக்கு அன்புக்குரியவர்களை, இந்த நாளிலே கர்த்தர் உன்னை சந்தித்து அவரிடத்தில் நீ வினவ வேண்டும் என்று விரும்புகிறார். He doesn't want to tell you what you should do. நான் அவரிடத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர் என்று நான் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுமா. கர்த்தரிடத்தில் வைராக்கியமா இருக்கிறவர்கள், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், கர்த்தருடைய பிரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறவர்கள், உங்களை பார்த்துதான் கர்த்தர் கேட்கிறார். நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர் என்று அவரிடத்தில் கேட்டு நடக்கிற ஒரு மனிதர்களாக இருக்கணும். இந்த வருஷம் இல்லைன்னா நம்ம நிறைவுள்ளவர்களாய் போக முடியாது. இந்த வருஷத்தை நிறைவுள்ளவர்களாய் முடிக்க முடியாது. இதற்காக நான் எடுத்த ஒரு பகுதியை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 36 50 வரைக்கும் வீட்டுக்கு சென்று வாசிப்பார். அங்கு வேதம் சொல்லுகிறது, 37 38 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த ஊரில் இருந்து பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமளம் தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று கொண்டு அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலம் பூசினாள். இங்கு நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, ஒரு பாவியான ஸ்திரீ என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது நான் உண்மையா உங்கள்கிட்ட கேட்கிறேன், இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது இந்த சத்தியம் எனக்கு அல்ல என்று சொல்லி எத்தனை பேர் அதை தாண்டி போய்விடுறீங்க? இது ஒரு பாவியான ஸ்திரீயை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நான் அப்படிப்பட்ட பாவத்தை செய்யல. அந்த பாவியான ஸ்திரீ அவள் அப்படிப்பட்ட பாவத்தை செய்தபடியினால் ஆண்டவரிடத்தில் வந்து அவள் அழுது பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறாள். அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று நாம் இந்த பகுதியை நாம் கவனமாய் வாசிக்கிறது இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா. என்னை சேர்த்தா நான் சொல்றேன், அந்த நாட்கள் அப்படிதான் இருந்தேன். அது எனக்குரியதல்ல. இது பாவியான ஸ்திரீக்காக எழுதப்பட்ட ஒரு வார்த்தை என்று அந்த பகுதியை நாம் அப்படியே தாண்டி விட்டு செல்கிறோம், அல்லது அந்த பகுதியை நாம் தியானிக்கிறது இல்லை. அந்த பகுதியினுடைய ஆழத்தை அறிந்து கொள்ள விரும்பல. ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது, ஒரு பாவியான ஸ்திரீ சீமோன் வீட்டிலே ஒரு விருந்து நடக்கிறது, அதில் இயேசுவும் அழைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை அவள் அறிந்து அந்த விருந்துக்கு வருகிறாள். எனக்கு அன்புக்குரியவளே, விருந்துக்கு வருகிறவள் அந்த வீட்டிற்குள்ளே வரும்பொழுது அந்த விருந்து நடத்துகிற இடத்துல ஒரு இடத்தை பிடித்துக் கொண்டு அந்த இடத்துல தான் அமரணும். இன்றைக்கு கல்யாண ரிசப்ஷன்ல வரவங்க நேரம் அந்த சாப்பாட்டு டேபிள்ல தானே வந்து உட்கார்றாங்க.
என்னென்ன அந்த ரிசப்ஷன் முடிஞ்சோட முதல்ல சாப்பிட்டுட்டு போயிருக்கணும் இல்லையா? அந்த பெண்ணை அப்படித்தானே செஞ்சிருக்கணும். விருந்து நடக்கிற இடத்துல அவள் விருந்துக்கு ஒரு இடத்தை பிடித்துக் கொண்டு அந்த இடத்துல தானே உட்கார்ந்திருக்கணும். ஆனால் இயேசுவுக்கு பின்னாக அவருடைய பாதத்தருகே நின்று கொண்டு, நல்லா கவனிங்க பிரியமான, பாதத்தை அழுது கண்ணீரை விட்டு அவருடைய பாதங்களை தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்கிறாள் என்று வேதம் சொல்லி, முத்தம் செய்ததற்கு அப்புறம் பரிமள தைலத்தை அவருடைய பாதங்களிலே பூசுகிறார். எனக்கு அன்புக்குரியவர்களே, இதுல ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவது, அவர் இயேசுவுக்கு பின்னாக அவருடைய பாதத்தருகே அவள் நின்று கொண்டிருக்கிறாள். எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை நான் வாசிக்கும் பொழுது அந்த பெண்ணை நான் உருவகப்படுத்தினேன். நீங்க உருவகப்படுத்தி பார்க்க மாட்டீங்க. என்ன, நீங்க தேவ தூதர்களை உருவகப்படுத்தி பார்க்கணும் தான் ஆசைப்படுவீங்க. இல்ல ஆண்டவர் எப்படி இருக்கிறார்னு ஒரு உருவகப்படுத்தி நீங்களா ஒரு உருவை அவருக்கு கொடுத்து பார்த்து நீங்க மகிழணும்னு பாக்குறீங்க. ஆனால் ஒரு பாவியான ஸ்திரியை நீங்கள் உருவகப்படுத்தி பாருங்களேன். இதை தியானிக்கும் பொழுது அவள் எப்படி அவருக்கு பின்னாக அவருடைய பாதத்தில் நின்று கொண்டிருக்க. அப்பொழுது என்னுடைய உள்ளத்தில் பேசின ஒரு காரியம், அவள் இயேசுவினுடைய பாதத்தில் தன்னையே அர்ப்பணித்தாள். அல்லேலூயா சொல்லுவோமா? நிறைவுள்ளவளாய் இந்த வருஷத்தில் நீ கடந்து போக வேண்டும் என்றால் ஆண்டவருடைய பாதத்தில் வைக்கிற சில காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இவள் ஆண்டவருடைய பாதத்திலே அவள் தன்னையே வைக்கிறாள். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த சம்பவத்தை நான் சொன்னால் உங்களுக்கு நல்லா புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது இந்த சீமோன் வீட்டிலிருந்து உங்களை பெத்தானியாவுக்கு அழைத்துக் கொண்டு போக விரும்புகிறேன். பெத்தானியாவுக்கு போனா எங்க போவாரு? மார்த்தாள் மரியாள் வீட்டு. அந்த சம்பவத்தை நீங்க சுவிசேஷத்தில் வாசித்தீங்கன்னா நீங்க ஒண்ணு புரிந்து கொள்வீங்க. மார்த்தாள் தான் முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாள். நல்ல கவனிங்க பிரியமானங்களே, ஆமாவா இல்லையா? முதலாவது ஏற்றுக்கொள்கிறாள். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டவள் அநேக நேரம் நான் கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறேன், கர்த்தருடைய காரியத்தை நான் செய்கிறேன் என்று அமர்ந்திருக்கிற உங்களை பற்றி தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, அவள் ஏற்றுக்கொண்டிருக்கிறாள். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டவளுடைய சுவாபம் மாறி இருந்துச்சா? இயேசுவை நேசித்தவள் தான், இயேசுவுக்கு ஊழியம் செய்யணும்னு ஊழியத்தில் விரைந்து சென்றவள் தான், இயேசுவை பிரியப்படுத்தணும் அப்படி என்று பல வகையான பலகாரங்களை அல்லது சமையலை செய்து இயேசுவை பிரியப்படுத்தணும்னு நினைச்சவள் தான், இயேசுவின் மீது அவ்வளவு அன்பு வைத்தவள் தான், இயேசுவை ஏற்றுக்கொண்டவள் தான். அந்த வீட்டிலே அவள் தான் முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாள். நீங்கள் அநேகர் உங்களுடைய குடும்பத்தில் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க, நீங்க முதலாவது ஏற்றுக்கொண்டிருப்பீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆனால் முதலாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்களுடைய உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கிறது? மார்த்தாளுடைய மனநிலைமையை நான் குறித்து சொல்லுகிறேன். அவள் சகோதரி அவளுக்கு உதவி செய்யலன்னு அவளுக்கு என்ன வருது? பயங்கர கோபம் வருது. அவள் சகோதரியை திட்டுகிறாள். ஆண்டவரிடத்தில் அவளுக்கு என்ன சொல்றா? பிராது சொல்லுகிறாள். ஆண்டவரே, அவள் எனக்கு உதவி செய்யலையே, உமக்கு கவலை இல்லையா? பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டவள் தான். அவள் தன்னையே ஆண்டவருடைய பாதத்தில் வைக்கல. அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா சொல்றேன். ஏன் அப்படி சொல்றேன்னு கேளுங்க, நான் கொஞ்சம் கேளுங்க. அவளுடைய சுவாபம் மாறல. ஆனால் இயேசுவை நேசிக்கிறாள். இயேசுக்கு இதை செய்யணும் அதை செய்யணும்னு நினைக்கிறாள். ஊழியம் செய்யணும்னு டாக்ஸ் கொடுக்க ஓடுறீங்க, ஜெபிக்கிறதுக்கு ஓடுறீங்க, எல்லாம் செய்யறீங்க. ஆனா உங்களுடைய சுவாபம் இன்னும் மாறலையே. இந்த ஆன்மீகத்தை உங்களை ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் வைத்தீங்கன்னா உங்களுக்குள்ள இந்த ஆண்டவருடைய சுவாபங்கள் தான் வரணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் இந்த மனுஷி இயேசுவை ஏற்றுக்கொண்டவள் தான், இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறவள் தான், இயேசுவை விரும்புகிறவள் தான், இயேசுவிடத்தில்
அன்பு வைத்திருக்கிறவள் தான். ஆனால் அவளிடத்துல மனுஷீக புத்தி தான் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல கவனிங்க பிரியமா. அவளிடத்துல காணப்படுகிறது ஆண்டவருடைய சுவாபம் இல்லை. அப்ப நான் ஆண்டவருடைய பாதத்தில் என்னையே நான் அர்ப்பணித்திருப்பேன் என்றால், இந்த அர்ப்பணிக்கிறது என்பது இட்ஸ் நாட் எ சிங்கிள் ஆக்ட். அநேக வாலிப நாட்களில ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறவங்கள முன்னாடி வாங்கினா எல்லாரும் முன்னாடி நாங்க போயிருக்கோம். போயிருக்கீங்களா இல்லையா? வாலிப நாட்கள்ல ஆண்டவருக்கு நான் அர்ப்பணிக்கிறவங்கள முன்னாடி வாங்கன்னா போயிருக்கோம்ல. அது அர்ப்பணிப்பு இல்ல. இட்ஸ் நாட் ஒன் ஆக்ட். ஒரு நேரம் அர்ப்பணிக்கிறது அர்ப்பணிப்பு அல்ல. இட்ஸ் a process. It is not one time act. Hallelujah சொல்லுமா? Once saved is not ever saved. Once received is not ever received. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஆனா நினைக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னு. நான் இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்திலே அவள் தன்னையே வைக்கிறாள் என்று சொல்லும் பொழுது இட் இஸ் a process. அது ஒரு நேரம் நடக்கிற காரியம் அல்ல. அவருடைய சுவாபம் மாறுவது ஒரே நாள்ல. அன்னைக்கு நான் அர்ப்பணிச்சிட்டேன்னா அன்னைக்கே என்னுடைய சுவாபம் என்ன பண்ணாது? மாறாது. எப்படி நீ அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை அதே சம்பவத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறார். நல்ல கவனிங்க. அதுதான் அர்ப்பணிப்புக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அவள் அர்ப்பணித்திருக்கும் பொழுது அவள் சகோதரி அவளை குறித்து திட்டுகிறாள். ஆண்டவரிடத்திலும் அவரையும் அவள் திட்டுகிறார். கவலை இல்லையா? ஆனால் மரியாள் வாயை திறந்தாளா? இதுதான் தெய்வீக சுவாபம். ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருப்பது கர்த்தருடைய சுவாபத்தை பெற்றுக் கொள்வது. அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. இந்த நேரத்தில் ஞானியுடைய வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். உன்னுடைய ஆன்மீகத்தை அல்லது உன்னுடைய அர்ப்பணிப்பை நீ ஒவ்வொரு நாளும் நீ அதை புதுப்பித்துக் கொண்டிராதிருந்தால் அல்லது அதை தீட்டாமல் வைத்திருப்பாய் என்றால், பிரசங்கி 10:10 எடுத்தவங்க வாசிங்க. எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் அந்த நான் சொல்லுகிற கருத்து உங்களுக்கு புரியும். இருப்பு ஆயுதம் மழுங்கலாய் இருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அவன் ஒரு மரத்தை வெட்டுவதற்கு அவன் என்ன பண்ணணும்? அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதா இருக்குமே. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாள். ஆனால் அவள் அந்த அர்ப்பணிக்காதபடியினாலே, அவளுடைய ஆன்மீகம் தீட்டப்படாதபடியினாலே, அவளுடைய ஆவிக்குரிய சிந்தனைகள் புதுப்பிக்கப்படாமல் இருக்கிறபடியினாலே அவள் அதிக பலத்தை அவள் பயன்படுத்த வேண்டியதா இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல கவனிங்க. மார்த்தாள் அவள் ஆன்மீகத்தை தீட்டாமல், பிரதிஷ்டை பண்ணாமல், புதுப்பிக்காமல், ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவருடைய முகத்தையே நோக்கி பார்க்காமல் இயேசுவை மாத்திரம் ஏற்றுக்கொண்டு அவள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் பொழுது அவள் என்ன பண்ணுகிறாள்? மிகவும் சோர்ந்து போகிறாள். இல்ல, நீங்க தீட்டாத ஒரு அருவாளை வச்சு மரத்தை வெட்டுங்க தம்பி. எவ்வளவு நீங்க பிரயோகப்படுத்தணும்? உங்க ஆன்மீகத்தை நீங்க புதுப்பிக்காதபடி, உங்களுடைய ஆவிக்குரிய சிந்தனையை கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து தீட்டிக் கொள்ளாத வரைக்கும் நீங்கள் செய்கிற ஒரு சின்ன ஊழியம் கூட உங்களை சோர்ந்து போக வைக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? யூ வில் பிகம் வேரி. ஆகையினால் தான் ஏசாயா தீர்க்கதரிசி அழகாக சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து நீ ஊழியம் செய்ய, புது பலத்தோடு கூட ஊழியம் செய்ய முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? உன்னுடைய அருவாளை நல்லா தீட்டிட்டு மரத்தை விட்டு, அல்லேலூயா சொல்லுவோமா? ஞானி அருமையாக சொல்லி இருக்கிறார், என்னுடைய வாள் தீட்டாத வரைக்கும் நான் அதிகமான பலத்தை யூஸ் பண்ணணும். சோர்த்து போகும்.
என்னை மீறி நாம் செய்கிறோம். அவருக்கு ஏதாவது ரசமும் துவையலும் வச்சிருந்தா நல்லா சாப்பிட்டுட்டு போயிருப்பாரு. ஆனா என்ன பண்ணணும்னு நினைக்கிறவா? எல்லா ஜீவராசிகளையும் வைக்கணும்னு நினைப்பா. மீனும் வைக்கணும், கறியும் வைக்கணும், வான்கோழியும் வைக்கணும். இல்ல எல்லாத்தையும் எடுத்து போட்டு தலையில போட்டு என்ன பண்ணிட்டு சமையல் பண்ணிட்டு இருப்பா. அவள் சமையல் பண்ணி வேர்த்து 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 ஆண்டவர்கிட்ட உமக்கு கவலை இல்லையா? ஆனால் அவள் ஆன்மீகத்தை தீட்டி ஆண்டவருடைய பாதத்தில் அவருடைய அர்ப்பணிப்பை தீட்டி வச்சுட்டு இருந்தான்னா என்ன இருக்கும்? அழகா இந்த ஆண்டவர் ஊழியம் செய்யலாம். கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். இந்த சத்தியத்தை நீங்க வாசிக்கிறீங்க. நீங்க வாசிக்கும் பொழுது இன்னொரு காரியத்தை சொல்றேன். உங்களுடைய அர்ப்பணிப்பை நீங்கள் ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒன்ஸ் சரண்டர் இஸ் நாட் எவர் சரண்டர். ஒன்ஸ் சேவ்ட் இஸ் நாட் எவர் சேவ்ட். ஒன்ஸ் ரிசீவ்ட் ஹோலி ஸ்பிரிட் இஸ் நாட் எவர் ரிசீவ்ட். ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படணும், ஒவ்வொரு நாளும் நிரப்பப்படணும், ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம என்ன செய்கிறோம்? அநேக நேரத்தில் சோர்ந்து போகிறதுக்கு அல்லது when we become weary, நம்ம என்ன செய்கிறோம்னா சில காரியங்களை செய்து விட்டு அப்புறம் ஜெபிக்கிறோம். ஆமாவா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. when I say this, you search your heart. ஏனென்றால் அதுக்கும் ஒரு வசனம் இருக்கு. தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கணும்னு ஆண்டவரே சொல்லி இருக்கிறார். ஆகையினாலே நான் விசுவாசித்து என்ன பண்ணிடுறேன்? அதை செய்கிறேன். எதை விசுவாசித்து செஞ்சீங்களோ அது உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்து இருந்தீங்கன்னா, அவர் என்ன செய்யணும்னு சொல்றதை நீங்க செஞ்சீங்கன்னா, you will not become weary. Hallelujah சொல்லுவோமா? நல்லா புரியுதா? Are you able to understand between Mary and Martha? மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண முடியுதா? நீங்கள் ஜெபித்து விட்டு செய்கிறதற்கும் செய்துவிட்டு ஜெபிக்கிறதற்கும் ஒரு வித்தியாசம் நீங்க பாக்குறீங்களா இல்லையா? அநேக வேளைகளிலே நாம் அப்படித்தான் செய்து விடுகிறோம் பிரியமா. ஏன்னா ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் அதனால இதை செய்யறேன் அப்படின்னு தைரியமா செய்து விட்டுறீங்க. அது பாதி போயிட்டு இருக்கும் போது அது உங்களுக்கு ஆப்போசிட் நடக்க ஆரம்பிச்சோம்னா ஆண்டவருடைய பாதத்தில் வந்து என்ன பண்றோம்? செபிக்க ஆரம்பிக்கிறோம். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆகையினால இந்த பெயரிடப்படாத இந்த ஸ்திரீ, அவளுக்கு ஏன் பெயர் கொடுக்கப்படல? ஒரு பெயர் கொடுத்திருந்தா நீங்க நல்லா ஏமாத்தி போயிருவீங்க. ஆண்டவர் அவளுக்குன்னு எழுதப்பட்டது தானே, எனக்குன்னு எழுதப்படல. அதனால்தான் ஆண்டவர் அதை பெயரிடப்படாமல் எழுதியிருக்கிறார். அது உனக்கும் அது ஆகும், எனக்கும் ஆகும். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த சம்பவம் உனக்கும் பொருந்தும் எனக்கும் பொருந்தும். பெண்ணாயிருந்தாலும் பொருந்தும், ஆணாயிருந்தாலும் பொருந்தும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகையினாலே கொஞ்சம் வித்தியாசப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது அவர் உங்களிடத்திலே சொல்லுகிறதை நீங்கள் செய்து பாருங்கள். நீங்கள் நிறைவுள்ளவர்களாய் போவீங்க. நீங்க முயற்சி பண்ணி நீங்க பாதி வழியில ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபிக்கிறதோட காட்டிலும் முதலையே ஜெபித்து விட்டு நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? இரண்டாவதாக இந்த 38வது வசனத்தை வாசிங்கன்னா, இயேசுக்கு பின்னாக வந்து அவர் பாதத்தின் அருகே நின்று கொண்டு அவள் அழுகிறாள். அவள் அழுகையினுடைய கண்ணீர் எங்கே படுகிறது? நீங்க தான் உருவப்படுத்தி பார்க்கணும்னு நான் சொன்னேன். நீங்க இயேசு பக்கத்துல இப்படி வந்து நின்றுட்டு இருக்கா, அழுதுட்டு இருக்கா, அவ கண்ணீர் எங்க போய் விழுகும்? எங்க விழுகும் சார்? உன் மூஞ்சில தான் விழுகும், உன் மூஞ்சில வலியும், உன் சட்டையில விழுகும். அவர் மேல படவே படாது. அப்போ அவருடைய மேல கண்ணீர் படணும்னா அவன் என்ன செஞ்சிருப்பா? குனிஞ்சி அவ பாதத்தையே அவள் நோக்கி கொண்டிருப்பா. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 20-22 வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் இதை கோடிட்டு காண்பித்திருக்கிறார். எப்படின்னா, ஆசரிப்பு கூடாரம் எப்படி கட்ட வேண்டும் என்று மோசேக்கு அழகாய் சொல்லிக் கொடுத்தவர், அங்கு கிருபாசனத்தை வைத்து அது பக்கத்தில் கேருபீன்களை நிறுத்தி வைக்கணுமா. 2 பக்கமும் 2 கேருபீன்கள்.
அந்த 2 கேருபீன்களும் என்ன செய்யுமாம், அந்த கிருபாசனத்தையே என்ன பண்ணி கொண்டிருக்குமா, நோக்கி கொண்டிருக்குமா. அல்லேலூயா சொல்லுவோமா. அவள் அவருடைய பாதத்தையே நோக்கி கொண்டிருந்தபடியினாலே அவளிடத்திலிருந்து வருகிற கண்ணீர் அவருடைய பாதத்திலே விழுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புகிறேன். அன்னாளுக்கு குழந்தை இல்லை. ஆகையினாலே அவள் கண்ணீர் விட்டு அழுகாத ஒரு நாள் கிடையாது. அவருடைய இனத்தார் ஜனத்தார் இடத்துல போய் அவளுடைய இரக்கத்தை சம்பாதிக்க அவளிடத்துல அவள் பேசுவா. மலடி மலடி என்று சொல்றாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பா, அழுதிருப்பா. கணவனிடத்துல என்ன பண்ணிருப்பா, அழுதிருப்பா. இல்லையா? ஆமாவா இல்லையா? கணவனிடத்திலும் அழுதிருப்பா. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது, உன் கண்ணீர் எல்லாம் நம்முடைய துருத்தியிலே வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இவள் எல்லாரிடத்திலும் சென்று அழுதாள், கணவனிடத்திலும் அழுது பார்த்தாள். அவள் கண்ணீருக்கு பதில் கிடைச்சிச்சா? ஏன் சார்? அப்ப குனிஞ்சு பார்க்கல இல்ல, ஆண்டவருடைய பாதத்தில் அந்த கண்ணீர் படல் இல்லையா? நாள் ஒன்று வந்தது, அவள் ஆண்டவருடைய பாதத்தில் ஏலியுடைய முகத்தை கூட நோக்கி பார்க்காதபடி, ஊழியக்கார முகத்தை கூட பார்க்கல, அங்க இருக்கிற பெரிய ஆசாரியனுடைய முகத்தை கூட பார்க்கல, அவனிடத்துல போய் தன்னுடைய குறைகளை கூட கூறல, அவனுடைய பாதத்தில் அவள் அழல. ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து கொண்டு அவள் தன்னுடைய இருதயத்தை எல்லாம், அவளுடைய கண்ணீர் எல்லாம் அங்கே அவள் ஊற்றுகிறாள். அல்லேலூயா சொல்லுவோமா. எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்கு நல்லா தெரியும், உன் கண்ணீர் எல்லாம் என்னுடைய துருத்தியில் அல்லவோ கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்ற. நீ மற்றவங்கிட்ட போய் அழுகிற அந்த கண்ணீர் அவருடைய கணக்கில் இருக்காது. நல்ல கவனிங்க பெரியமா. நம்ம ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, ஒரு பாடு வந்துருச்சுன்னா, நம்முடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போய் அழுகிறோம், இல்லட்டா மற்றவங்க இடத்துல போய் அழுகிறோம், இல்ல நம்ம மற்ற ஜெபிக்கிறவங்க வீட்டுல அழுகிறோம் என்று சொல்லுவாங்க. ஒரு பிரச்சனையை சொல்லிட்டு ஒரு அம்மா என்கிட்ட மனைவி நான் நின்று இருக்கும் போது அவங்க சொல்றாங்க, இந்த பிரச்சனை ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அழுகுறாங்க. அப்படியே கண்ணீர் வருது. இந்த பிரச்சனை நீங்கிறதுக்கு என்ன பிரதர், நீங்க ஒண்ணு செய்யுங்க பிரதர், ஒரு நாள் நல்லா உபவாசித்து இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் உபவாசம் பண்ணி கண்ணீர் விடணுமா? அவங்க உபவாசம்னு சொன்னதுனால அவங்க பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த கண்ணீர் ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுக்கப்படுமா? அவருக்கு தெரியும் நீலி கண்ணீர் என்னன்னு தெரியும், பொய்யா விடுற கண்ணீர் என்னன்னு தெரியும். ஆனா அவருடைய பாதத்தை உற்று நோக்கி பார்த்து விடுகிற அந்த கண்ணீர் அவருடைய துருத்தியில் இருக்கிறது. அவர் எப்ப ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து தன்னுடைய இருதயத்தையும் கண்ணீரையும் விட்டு நனைத்தாலோ அதே நாளிலே அந்த கண்ணீர் கர்த்தருடைய சமூகத்தில் எட்டி அன்று முதல் அவள் சமாதானத்தோடு போனாள். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய பாதம்தான் உன் கண்ணீரை வைக்கிற இடம். அல்லேலூயா சொல்லுவோம். வேற எங்க இல்ல. உன்னை இனத்தார் அல்ல, உன்னுடைய ஜனங்கள் அல்ல, உன்னுடைய கணவன் அல்ல, உன்னுடைய மனைவி அல்ல, மற்றவர்கள் அல்ல. அதனால அவங்ககிட்ட போய் உன் குறைகளை சொல்ல வேண்டாம் நான் சொல்லல. ஆனால் உன்னுடைய கண்ணீர் ஆண்டவருடைய பாதத்தில் படும். அந்த கண்ணீர் உன்னுடைய சொட்டு கண்ணீர் அவருடைய பாதத்திலே பட்ட மாத்திரத்திலே உன்னுடைய கண்ணீர் அவருடைய சமூகத்திலிருந்து பதிலை கொண்டு வரும். கரந்தட்டி ஆண்டவர். எனக்கு அன்புக்குரியவர்களே, அவள் உற்று நோக்கி கண்ணீர் விட்டாள். இந்த உற்றி நோக்குகிறதை பார்த்து வச்சு நான் ஒரு காரியத்தை நான் சொல்லட்டும். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் முதல் 12 வசனத்தை உங்களுக்கு எல்லாம் நல்ல பாராம தெரியும். அதுல 12வது வசனத்துல இந்த யோசபாத்து ஒரு ராஜா. நல்ல கவனிங்க, யோசபாத் யாரு? ஒரு யூதால ஒரு ராஜா. அவனுக்கு நிறைய அவனுக்கு விரோதிகள் அவனுக்கு சுற்றிலும் முற்றுகை போடுறாங்க, யுத்தத்துக்கு வர்றாங்க. அப்போ அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் செய்கிற ஒரு ஜெபம் தான் இந்த 12வது வசனம். அவன் சொல்றது கேளுங்க. நான் இன்னைக்கு உங்ககிட்ட கேள்வி கேட்க போறேன். அவன் சொல்றான், ஒரு ராஜா சொல்றான், ஆண்டவரை இவர்களை எதிர்த்து நிற்க எனக்கு பலன் இல்லை.
என்ன செய்வோம் என்று எனக்கு தெரியல. சார், ஒரு ராஜா சார், யுத்தங்களை செய்தவன் சார், யுத்தத்தில் என்ன செய்யணும்னு எல்லாம் தெரிஞ்சவன், யுத்த யுக்தியெல்லாம் அறிந்தவன், யுத்தங்களை செய்தவன், யுத்தங்களை நடத்தினவன். அவன் சொல்லுகிறான், when he confronted God, he says, ஆண்டவரே, இதை எதிர்த்து நிற்க எனக்கு பலன் இல்லை, நான் என்ன செய்வோம் என்று. that needs humility. ஒரு ராஜா எனக்கு பலன் இல்லைன்னு சொல்றான், என்ன செய்வோன்னு எனக்கு தெரியலன்னு சொல்றான். அது எவ்வளவு தாழ்மை இருந்திருக்கணும் பிரியமா. That's why I told you in the beginning, humility is going to be the success in your life. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடோதே கேரோபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடதோ கேரோபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சோகமோடன் தன்பலனோடன், வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சோகமோடன் தன்பலனோடன், சேவை செய்ய கேரோபை தாரோமே, சேவை செய்ய கேரோபை தாரோமே. தாழ்மை இடத்திலே கர்த்தர் கொடுக்கிற இந்த கிருபை வாழ்நாள் முழுவதற்கும் போதும். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த தாழ்மை வாழ்நாள் முழுவதற்கும் போதுமான கிருபையை உனக்கும் எனக்கும் தரும். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த தாழ்மை வேண்டும், இந்த தாழ்மை வேண்டும். கர்த்தரிடத்தில் கேட்கிறதற்கு கூட உனக்கு தாழ்மை வேண்டும். இல்லட்டா எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் இருக்கிறீங்க. தான் தோன்றித்தனமாய் செய்கிற அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே எனக்கு பலன் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்களா? உங்களுடைய ஜெபத்தை கொஞ்சம் மாற்றுங்க. ஆண்டவரே, இதை எதிர்த்து நிற்க எனக்கு பலன் இல்லை, இந்த பிரச்சனையை எதிர்த்து நிற்க எனக்கு பலன் இல்லை, என்ன செய்வோம்னு எனக்கு தெரியல, என் கண்களோ உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் கிருபையை கொடுத்தார் இல்லையா? என் ஆண்டவர் அவனுக்கு வெற்றியை கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த தேசத்து ஜனங்களுக்கே ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார். ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் கட்டளையிட்டார். எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த வேளையில, இந்த வருஷத்துல 2014 என்னால் தாண்டி போக முடியும் என்று நீங்க நினைக்காதீங்க. கர்த்தருடைய கிருபையை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். சரி, போகட்டும். கண்ணீரை அவளுடைய பாதத்தை நோக்கி கண்ணீரை விட்டு நனைத்தவள் தன்னுடைய தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைக்கிறாள். ஒரு பெண்ணிற்கு கொடுக்கப்பட்ட அந்த கூந்தல், தலைமயிர், அவளுடைய மேன்மைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதாம். 1 கொரிந்தியர் 11:15. அதனால பண்றது நான் தப்புன்னு சொல்லல, நான் அதற்கு எதிராய் பிரசங்கிக்கிறவனும் அல்ல. ஆனால் எதை உன் மனதுக்குள்ளே அவர்கள் புகுத்துகிறார்கள் என்றால், the western culture, what is trying to infuse in you என்னன்னா, அது தேவனுக்கு மகிமையாக கொடுக்கப்பட்டது என்றதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆகையினாலே நீ அந்த மகிமையை உனக்கு ஏற்றபடி நீ என்ன பண்ணிக்கலாம், திருத்திக் கொள்ளலாம். என்ன, ஒரு கல்யாணத்துக்கு போனேன். அந்த பெண்ணு அடிக்கடி முடி எல்லாம் மூஞ்சிங்க வந்துதான். It becomes a mannerism for some girls. சும்மா இருக்கும் போதே
பெண்களுக்கு மேன்மையா கொடுக்குது. சரி, அதே போல இத கர்த்தர் ஆண்களுக்கும் அதை மேன்மையாய் கொடுத்திருக்கிறார். யாரும் ஞாபகம் வருது உங்களுக்கு? சிம்சோனை ஞாபகம், நசரனாகி இயேசுவை ஞாபகம் வரலையோ? அவரும் அதை மேன்மையாக வைத்துக் கொண்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அந்த மேன்மையை அவன் மேன்மையாக வைத்திருந்த வரைக்கும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இல்லையா? ஆமாவா இல்லையா? சிங்கத்தை அவன் கொன்று போட்டான். 30 பேரை என்ன பண்ணா? கொன்று போட்டான். அவருடைய வஸ்திரத்தை புடுங்கி அவனோட கூட பெட் பண்ணவங்களுக்கு கொடுத்தான். இல்லையா? ஒரு கழுத தாட எலும்பு எடுத்து 1000 பேர்த்த கொலை செய்தான். உண்மைதானே? ஒரு நகரத்தின் வாசலில் இருக்கிற அந்த கதவை அப்படியே பெயர்த்து எடுத்து அதை தலையில சுமந்து கொண்டு அவன் மலையில ஏறி போகிறான். எங்கிருந்து வந்துச்சு அந்த பலம்? அந்த மேன்மையை கர்த்தருக்கென்று அவன் அவருடைய பாதத்திலே வைத்திருந்த நாள் வரைக்கும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருந்தார். என்றைக்கு அந்த மேன்மையை அவன் உதாசீனப்படுத்தினானோ, எப்பொழுது இன்றைக்கு உங்களுடைய பிரதிஷ்டையை உதாசீனப்படுத்துகிறீரோ, கர்த்தர் உங்களை விட்டு விலகி விடுவார். வெறுமையாய்த்தான் போவீங்க. எகிப்தியருடைய கண்களிலே தயவு கிடைக்காது. நீங்க நரகத்துக்கு தான் நான் போவேன்னு சொல்லல, வெறுமையாய்த்தான் இந்த வருஷத்தை முடிப்பீங்க. கர்த்தர் கொடுத்த இந்த மேன்மையை ஒரு நாளும் நீங்கள் உதாசீனப்படுத்தாதீங்க பிரியமானவர்களே. கர்த்தர் மேன்மையாய் கொடுத்திருக்கிறதை அதை கர்த்தருக்கென்று மேன்மை. நீங்க வேதத்தை நீங்க திறந்து வாசிச்சு பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் கடைசி 4 வசனம் 4 24வது வசனமும் 26வது வசனத்தையும் வாசித்தீங்கன்னா, அங்கு வேதம் சொல்லுகிறது, பூமியில் இருக்கிற ராஜாக்கள் தங்களுடைய மகிமையையும் தங்களுடைய கனத்தையும் அவரிடத்திலே கொடுத்தார்களாம். அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. அங்குள்ள ஜனங்களும் இந்த பூமியில் உள்ள அந்த 26வது வசனம் சொல்லுகிறது, பூமியில் உள்ள ஜனங்களும் தங்க பூமியிலே அவர்களுக்கு கிடைத்த மகிமையையும் கனத்தையும் யார்கிட்ட கொடுத்தாங்களாம்? எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அங்கு ஒரு புதிய பூமியையும் புதிய வானத்தையும் அவர் படைக்கிறார். அந்த இடத்துல தேவாலயத்தை காண என்று அந்த முந்தின வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. அந்த புதிய பூமியிலும் புதிய அந்த புதிய பூமி புதிய வானம், அதுல தேவாலயம் கூட கிடையாதாம். கர்த்தரே அங்க வெளிச்சமாயிருப்பாராம். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ அந்த இடத்துல பூமியில இருக்கிற அந்த ராஜாக்கள் வருவாங்களாம். பூமியில கிடைத்திருந்த அந்த மேன்மையையும் அந்த மகத்துவங்களையும் அந்த கனத்தையும் ஆண்டவருடைய பாதத்திலே கொண்டு வந்து வைப்பாங்களாம். அல்லேலூயா சொல்லுவோமா? அதற்கு இணையாய்த்தான் இந்த பாவியான ஸ்திரீ செய்கிறார். தன்னுடைய மேன்மையை, தனக்கென்று கொடுத்த மேன்மையை கர்த்தருடைய பாதத்திலே வைக்கிறாள். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது ராஜா சேவா ராஜாவை அவன் வென்று விடுகிறான். அவனுக்கு நிறைய ரதங்கள் கிடைக்கிறது. வேதத்திலே வாசிப்பீங்க, அநேக குதிரைகள் கிடைக்கிறது. ஆனால் அது மேன்மை என்று அவன் எடுத்துக்கொள்ளல. அதை கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்றான்? அத்தனை ரதங்களையும் அவன் என்ன பண்றான்? துண்டித்து போட்டு விடுகிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏனென்றால் எனக்கு இத்தனை ரதங்களும் இருந்தால், அவன் 20ஆம் சங்கீதம் 7வது வசனத்தில் அவன் அப்படியினால் தான் எழுத முடியுது. சிலர் என்ன பண்ணுவாங்களாம்? குதிரைகளை குறித்தும் சிலர் ரதங்களையும் குறித்து மேன்மை பாராட்டுவாங்க. நானும் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை குறித்தே, அல்லேலூயா, அதுதான் அவருடைய பாதத்தில் வைக்கிறது. உன்னுடைய மேன்மையையும் உன்னுடைய கனத்தையும் அவருடைய பாதத்திலே வைக்க தெரியணும். உன்னையே வைக்க தெரியணும்னு சொன்னேன். அவருடைய பாதத்தை நோக்கி கண்ணீரை அவருடைய பாதத்திலே வைக்கணும்னு சொன்னேன். அந்த கண்ணீரை அவர் பாதத்திலிருந்து தன் தலை மேன்மையினாலே, தனக்கென்று மேன்மையாய் கொடுத்த அந்த தலை மயிரினாலே அதை துடைக்கிறாள். அல்லேலூயா சொல்லுவோமா? அங்கு இன்னொரு காரியம் சொல்வது, 2 சுருக்கமான காரியத்தை சொல்லி முடிக்கட்டும். ஆண்டவருடைய பாதத்தை
அவள் ஓயாமல் முத்தம் செய்கிறாள். அங்கு அந்த பகுதியில் சொல்லப்பட்டது. கர்த்தருடைய பாதத்திலே எதை வைக்க வேண்டும் என்று நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். அவருடைய பாதத்திலே அவள் ஓயாமல் முத்தம் செய்கிறாள். இந்த முத்தம் எதற்கு அடையாளம்? வாலிப பிள்ளைங்க சொல்லுது அன்பு. பெரியவங்க, முத்தம் எதுக்கு அடையாளம்? அன்பு. The other side of the coin. யார் சொன்ன? அதாவது அவருடைய அன்பு ஒரு பக்கம். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த முத்தம் என்பது அன்பை பிரதிபலிக்கிறதின் அடையாளம். வைத்துக் கொள்ளலாம். நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். நீ ஆண்டவரிடத்தில் அன்பா இருந்தா அவர் நீ முத்தம் செய்கிறாய், நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் தி அதர் சைடு ஆஃப் த காயின், நீ கர்த்தரிடத்தில் அன்பு வைத்திருந்தா, நீ பாவியாய் இருக்கையிலே கர்த்தர் உனக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டதன் நிமித்தம் இவ்வளவு திரளான அன்பை உன் மீது வைத்திருக்கிறார் என்று நினைக்கிறவன், அந்த அவருடைய அன்பின் நிமித்தம் அவரிடத்திலே முத்தம் செய்கிறவன், நான் குறைவுள்ளவன் என்று நினைத்து என் குறைகளை ஆண்டவரிடத்திலே சொல்லி நான் வருந்துகிறது ஒரு முத்தம் செய்கிறதுக்கு அடையாளம். நல்ல கவனி. எல்லாரும் அன்பின் நிமித்தம் அவர் முத்தம் செய்கிறது ரொம்ப ஈஸி. உலகத்தார் கூட அப்படிதான் செய்யறாங்க. ஏனென்றால் இயேசு தன்னை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார், நான் உங்களுடைய சிநேகிதன் என்று சொல்லியிருக்கிறார், உங்களுடைய நண்பன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே எல்லாரும் அவருடைய தோள் மேல கை போட்டு போகிறதுக்கு ரொம்ப பேத்துக்கு தங்களுடைய அன்பை வெளிப்படுத்த என்ன பண்றாங்க? அவருடைய தோள் மேல கையை போட்டு நடக்க விரும்புகிறார்கள். ஆனால் இன்னொரு கையில என்ன இருக்கும்? தம் இருக்கும். இதுக்கு ஆண்டவர் மேல இருக்கிற இந்த அன்பினாலே நான் அவரை கட்டி பிடித்துக் கொள்கிறேன் என்கிற சொல்லுகிற அந்த வார்த்தை எவ்வளவு பரிதவிக்கப்பட்டதா இருக்கிறது என்றது அந்த வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இன்றைக்கு நான் கொடுக்கிற முத்தம், ஆண்டவருக்கு பரியாச முத்தம்னா என்னன்னு தெரியும் சார். உண்மையான முத்தம் என்ன என்று ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? யூதாசு முத்தம் கொடுத்தான். முத்தத்தினாலா என்னை காட்டி கொடுக்கிறாய்? என்ன ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். நீ அவர் ஒரு ஜந்துன்னு நினைக்கிறதே இல்லையே, நீங்க ஒரு உயிருள்ளவர் என்று நினைக்கிறது இல்லையே, அதை ஒரு கல்லுன்னு நினைக்கிறீங்க, ஒரு மரத்தால செய்யப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா சங்கீதம் 2:12 வாசிங்க. அங்கு வேதம் அழகாக சொல்லுகிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே பாதி வழியிலே நீங்கள் அழிந்து போகாமலும் இருக்கிறதுக்காக நீங்கள் அவரை என்ன செய்யணுமா? முத்தம் செய்யணுமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அது என்ன? வழியிலே நான் ஏன் அழிந்து போகிறேன்? என்னுடைய குறைகள், என்னுடைய குற்றங்கள், என்னுடைய பாவங்களினாலே நான் அழிந்து போகாதபடிக்கு நான் அவரை முத்தம் செய்கிறது என்றால் என்ன? நான் என் குறைகள், நல்லவன் அல்ல, ஆண்டவரே சொல்றார். நீங்க அவனை நல்ல போதகரே என்று ஒரு வாலிபன் வந்து சொல்லுகிறான். என்னை நல்ல போதகன் என்று சொல்லுவானேன், பிதாவை தவிர ஒருவனும் நல்லவன் இல்லையே. எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமான. நான் நல்லவன் அல்ல என்பதுதான் அவருடைய அன்பு என்னுடைய ஆத்மாவிலே நிரூபித்து காண்பிக்கும். அல்லேலூயா சொல்லுமா? இதை யாரும் புரிஞ்சு கொள்ள மாட்டீங்க. அவருடைய அன்பை ருசித்திருக்கிறவங்க நான் குறைவுள்ளவன் என்பதை என்னை அறிய உணர்த்தும். அல்லேலூயா சொல்லுமா? அவருடைய அன்பு நான் குறைவுள்ளவன் என்று நான் சொல்ல என்னுடைய இருதயத்தை உணர்த்தும். அல்லேலூயா சொல்லுமா? ஆகையினால் தான் இந்த வேதம் சொல்லுகிறது, அவரை முத்தம் செய்யுங்கள், அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். கரந்தட்டி ஆண்டவருக்கு எப்படி அண்டிக் கொள்ள முடியும்? நான் செய்த குற்றத்துக்கை ஆண்டவரிடத்திலே நான் சொல்லி அதற்காக மனம் கசந்து அழும் பொழுது நான் அவரை முத்தம் செய்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? நான் பாதி வழியிலே அழிந்து போக மாட்டேன். இந்த வருஷம் முழுவதும் நான் நிறைவுள்ளவளாய் போவேன். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த வருஷம் முழுவதும் நான் நிறைவுள்ளவனாய் போவேன். இந்த வருஷம் முழுவதும் நான் நிறைவுள்ளவனாய் போகும் பொழுது என்னுடைய குறைவுகள் எல்லாம் ஆண்டவரிடத்திலே சொல்லி நான் நிறைவாக்கி கொண்டே இருக்கணும். கரந்தட்டி ஆண்டவருக்கு
கடைசியா ஒரு நிமிஷம். அங்கு அவருடைய பாதத்திலே பரிமள தைலத்தை பூசுகிறார். இந்த பரிமள தைலம் என்பது, நீங்க நீதிமொழிகள் 27:9 வாசிங்க. இந்த பரிமள தைலம் என்ன பண்ணுமாம்? உன்னுடைய இருதயத்தை களிப்புண்டாக்குமாம். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி என்றால் என்ன? இந்த பரிமள தைலம் எதை ஆண்டவர் ஒப்பிடுகிறார்? என்னுடைய இருதயத்தை களிப்பாக்குகிற காரியங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? The things which are very close to me. எதை நான் அதிகமாய் நேசிக்கிறேனோ, எதை நான் அதிகமாய் விரும்புகிறேனோ, எதை எனக்கு சந்தோஷப்படுத்துகிறதோ அவைகளை கர்த்தருடைய பாதத்திலே வைக்க நீ கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க பயந்துராதீங்க. இதுக்கு நான் எதை நினைக்கிறேன்? I should have a good bank balance. இல்ல ஆமாதானே தம்பி? ஆமாவா இல்லையா? அப்போ நிறைய பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கிறவங்க பரலோகத்துக்கு போக முடியாதோ? ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஐஸ்வர்யவான் போக அரிதாய் இருக்கிறது சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். ஆனா அந்த டீச்சர்கள் அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அப்ப யார்தான் போக முடியும் ஆண்டவரே? அப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார், உனக்கு எனக்கு. ஆபிரகாம் சீமானா இருந்தான். 350க்கு மேல அவனுக்கு வேலைக்காரி. எங்க வீட்டுல ஒரு வேலைக்காரியை வைக்கிறதுக்கு முடியல. வந்தாலும் ஒவ்வொரு மாசமும் சம்பளம் ஜாஸ்தி தான் கேட்க. அவனுக்கு 300க்கு அதிகமான வேலைக்காரர்கள் அங்கே பிறந்து அவனுக்கு வேலைக்காரரா இருந்திருக்காங்க. சீமானா இருந்தான். அவனும் பரலோகத்துல இருக்கிறான். அவன் மடியில தான் போய் நம்ம உட்கார போறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப அந்த சீமான் போக முடியலையா? அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்படி என்றால் என்ன பண்ணணும்? நான் அதிகமாய் நேசிக்கிறதை நான் அவருடைய பாதத்திலே வைத்து விடணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? You should depossess certain things. நீ அநேகமா உன்னுடைய பிள்ளைகளை ரொம்ப நேசிக்கிறாயா? ஆபிரகாம் ஆண்டவர் ரொம்ப ஈசாக்கை அதிகமா நேசித்தானா இல்லையா? அம்மாவா இல்லையா? ஆபிரகாம்கிட்ட நான் இதை வேடிக்கையா நான் நினைச்சு பார்த்தது உண்டு. அதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆபிரகாம்கிட்ட உன் குமாரனை எனக்கு பலியிடுன்னு சொல்லியிருந்தா அவன் யார பலியிட்டு இருப்பான்? நான் இந்த பக்கம் தெரிவிக்கிறேன். உன் குமாரனை பலியிடுன்னு சொன்னா யார பலியிட்டு இருப்பான்? பலியிட்டு இருப்பான். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஏக சுதனை ஒரே குமாரனை. அல்லேலூயா சொல்லுமா? என் ஆண்டவரிடத்துல எதை கொடுக்க வேண்டும் என்று அவர் சொல்லி போயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. இருக்கிறதுல முதலீற்றை கர்த்தருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுமா? நொறுமுண்ட இந்த முசலான இந்த இதெல்லாம் நீங்க கால் உடைஞ்சது ஊனம் அதெல்லாம் நீங்க ஆண்டவருக்கு the best you should provide to God. அல்லேலூயா சொல்லுமா? எல்லாம் அதான் உன்னை இருதயத்தை களிப்பாக்குகிறதை நீ கர்த்தருடைய சமூகத்தில் நீ கொடுக்கணும். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆனால் என்னிடத்துல ஆப்ஷன் மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா இஸ்மவேல் இன்னைக்கு போட்டிருப்பேன். இந்த உலகத்துல இன்னைக்கு ஒழுங்கா இருந்திருப்போம். எல்லாரும் டெரரிஸ்ட் வந்திருக்க மாட்டான், ISIS எல்லாம் வந்திருக்காது இல்ல. எனக்கு அன்புக்குரியவர்களே, பரிமள தைலத்தை அவள் பூசினாள். த பெஸ்ட் போர்ஷன் பரிமள தைலம். எத்தனையோ அவனே சொல்றான்ல, யூதா சொல்றான், இதை இத்தனை பணத்துக்கு வித்து தரித்திரக்கு கொடுத்திருக்கலாமே. அவ்வளோ ரிச். அதை த பெஸ்ட் ஷி ஹேட் இன் ஹர் லைஃப் பொசஷன். சம்பாதித்ததை எடுத்து அவள் அந்த பரிமள தைலத்தை அவள் வாங்கி இருக்கக்கூடும். அதை எடுத்து ஆண்டவருடைய பாதத்திலே ஊற்றினாள். நீங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை, நன்மைகளை கர்த்தருடைய பாதத்திலே உங்களுக்கு வைக்க தெரிந்திருக்கிறதா? அதான் அவன் சொல்றான், கர்த்தர் கொடுத்ததை அவர் கையிலிருந்து வாங்கி
அவருடைய கையிலே கொடுக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? இதை தெரிந்திருக்கணும் பிரியமானவர்களே. The best you give it to him. அதை அவன் அந்த ஈசாக்கை பலிபீடத்தில் வைத்து அதை பாவனையாக பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறோம். அப்படியே அதை கொடுத்தான். ஈசாக்கை பலிபீடத்தில் வைத்து விட்டு அங்கு வேதம் சொல்லுகிறது அதை பாவனையாக திரும்ப பெற்றுக்கொண்டான். அவனுக்கு தெரியும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்ப வல்லமை உள்ள தேவன். But do you have a mind to give you the best? Give him the best. கர்த்தருடைய பாதத்தில் வைக்க தெரியும். உன்னையே அர்ப்பணிங்க. அவருடைய கண்ணீரை அவருடைய பாதத்தை நோக்கி பார்த்து கண்ணீரை அவருடைய பாதத்தில் வைங்க. உனக்கு மேன்மை என்று கொடுக்கப்பட்டதை வைத்து அந்த கண்ணீரை அவருடைய பாதத்திலிருந்து துடைத்து, அந்த அன்புக்குரியவர்களே வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் நீங்கள் வைத்து அவருடைய சமூகத்திலிருந்து நன்மையை பெற்றுக் கொள்ளுங்க. போகும் பொழுது எல்லாருடைய கண்களிலும் கர்த்தர் உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுவார். நீங்கள் வெறுமையாய் போகுவதே இல்லை. காற்றையும் காண மாட்டீங்க, மழையையும் காண மாட்டீங்க. ஆனால் ஏதோ தேசத்திலிருந்து, நீ நினைக்காத ஒரு இடத்திலிருந்து, நீ எதிர்பாராத இடத்திலிருந்து, தூர இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி புறப்பட்டு வருமா? நீதிமொழிகள் 25:25 சொல்லுங்க. எதிர்பாராத இடம், தூர இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி புறப்பட்டு வருமா? எனக்கு அன்புக்குரியவர்களே, கர்த்தர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆழத்திலே கர்த்தர் உங்களை அதிசயங்களை காணப்படுவார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் இந்த வருஷத்துல அவரோடு கூட நடந்து பழகுங்க. அவரோடு கூட சிநேகிதனாய் இருக்க பழகுங்க. அவரோட பழகி, யோபுடைய புத்தகத்திலே வாசிக்கிறோம், அவரோடு பழகி அவரோடு கூட சிநேகிதன். அது யோபு சொல்ற வசனம் இல்ல, அவனுடைய ஃப்ரெண்டு சொல்ற வசனம். நீ அவரோடு பழகி சமாதானமாய் இரும், அதிலிருந்து உனக்கு நன்மை புறப்பட்டு வரும். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. நீங்க இந்த வருஷம் அவரோடு பழகுற வருஷம், அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிற வருஷம், அவருடைய பாதத்திலே எல்லாவற்றையும் சமர்ப்பிக்கிற வருஷம். அப்படி இருப்பீங்கன்னா கர்த்தர் இடத்திலிருந்து உங்களுக்கு நன்மை புறப்பட்டு வரும். இந்த சபிக்கப்பட்ட பூமியும் உனக்கு பலனை கொடுக்கும். நாம் கண்களை மூடும்.